அர்ச்சகர்களுக்கு போடும் தட்டு காணிக்கையை உண்டியலில் செலுத்துங்கள். தட்டில் பெறப்படும் காசை அர்ச்சகர்கள் உண்டியலில் போடாவிட்டால் நடவடிக்கை. சில மணி நேரத்தில் உத்தரவை வாபஸ் பெற்றது எப்படி? கோவில் அலுவலரின் தன்னிச்சையான முடிவு இது என்றும் அறநிலையத்துறை விளக்கம். மதுரை தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பக்தர்கள் தட்டில் போடும் காணிக்கையை அர்ச்சகர்கள் எடுக்கக்கூடாது, உடனுக்குடன் அவற்றை உண்டியலில் செலுத்திவிட வேண்டும் என கோவில் செயல் அலுவலர் சுற்றறிக்கை அனுப்பியிருந்தார். அந்த சுற்றறிக்கையில் மதுரை நகர் நேதாஜி சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் அர்ச்சகர்களின் தட்டில் பக்தர்களால் போடப்படும் காணிக்கையினை உண்டியலில் செலுத்த உத்தரவிடப்படுகிறது. இவ்வாறு அர்ச்சகர்கள் தட்டில் வரப்பெறும் காணிக்கைகள் உண்டியலில் செலுத்தும் பணியினை திருக்கோவில் மணியம் மற்றும் காவலர்கள் கவனித்தல் வேண்டும் எனவும், தட்டு காணிக்கைகளை உண்டியலில் செலுத்தாத அர்ச்சகர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தட்டு காணிக்கை உண்டியலில் செலுத்தாத அர்ச்சகர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உத்தரவை இந்து சமய அறநிலையத்துறை வாபஸ் பெற்றது. தட்டு காணிக்கையை உண்டியலில் செலுத்தும் அறிவிப்பு செயல் அலுவலரின் தன்னிச்சையான முடிவு என்றும், தட்டு காணிக்கையை உண்டியலில் செலுத்தும் உத்தரவு தொடர்பாக செயல் அலுவலரிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது என்றும் அறநிலையத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது.